ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிறுகடிக்க ஆசை சீரியலில் நடந்த ஒரு துயரமான சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சிபி ட்ரெண்டிங்க்கு புதியவராக இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஜய் டிவியில் ஒளிபரப்பாயிட்டு வர சிறுகடிக்க ஆசை சீரியல் பற்றி எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அதில் சீதாவோட மாமியாராகவும் அருணோட அம்மாவாகவும் ரோல் பண்ணிட்டு வர ராஜேஸ்வரி அவங்களுக்கு கொஞ்ச நாளாகவே நிறைய பிரச்சனைகள் இருந்து வந்துக்குது. ஃபேமிலியில் இருந்த பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போயிருக்கு. அவங்க ஹஸ்பண்டான சதீஷ் வந்து ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு வராரு. அவங்களுக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ராஜேஸ்வரி வந்து கொஞ்ச நாளாகவே சீரியலில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்ததை எல்லாருமே நோட் பண்ணி ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இல்லை இல்லை அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, பிபி மாத்திரை போட்டிருக்கேன், அதனால தான் ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு வந்திருக்காங்க. இந்த நிலையில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்க நிறைய பிபி மாத்திரைகளை ஒட்டுக்கா எடுத்திருக்கிறாங்க. அதனால திடீர்னு மயக்கம் போட்டு செட்டில் விழுந்துட்டாங்க. அவங்கள கொண்டுட்டு போய் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணதில் அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி விசாரித்து பார்த்ததுல தெரியுது, அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு நடுவில் நிறைய சண்டைகள் வந்து ஆரம்பிச்சிருக்குது. கொஞ்சமாக வந்த சண்டை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போய் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு இறுக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது. குழந்தைங்களுக்காக நிறைய அதை மறைச்சி ராஜேஸ்வரி தனக்குள்ளேயே போட்டு வச்சிருக்கிறாங்க. இதில் ரொம்ப அஃபெக்ட் ஆன அவங்க அதிகமான பிபி மாத்திரைகளை எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனோட விளைவாக தான் அவங்க மயக்கம் போட்டு திடீர்னு இறந்துட்டாங்க. இந்த இந்த மாதிரி இவங்களை நான் பார்த்ததே கிடையாது. இப்போ கொஞ்ச நாளாக தான் சீரியலில் அவங்க ரொம்ப அப்செட்டாக இருக்கிறத பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு சீரியலில் எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, அவங்களுடைய மகனாக இருக்கட்டும், மகளாக இருக்கட்டும், ஹஸ்பண்டாக இருக்கட்டும், அவங்க யாரையுமே வெளியில் காமிச்சதில்லை. அவங்க ரொம்ப ஒரு சின்சியரான ஆக்டராக தான் இருந்திருக்கிறாங்க. அவங்களோட இழப்பை எங்கள் டீம் எப்படி ஈடுகட்ட போகுதுன்னு எங்களுக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மொத்த டீமும் இதுக்கு ரொம்ப கண்கலங்கி வருந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு துயரமான சம்பவம் எங்கள் டீமில் நடக்கும் நாங்கள் எதிர்பார்க்கல. ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு சூசைட் தான் முடிவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. இதை கண்டிப்பாக அவங்க நம்மக்கிட்ட பேசியிருந்தாலே இது சார்ட் அவுட் பண்ணியிருந்திருக்கலாம். ஏன்னா யார் வாழ்க்கையில் தான் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிறுகடிக்க ஆசை சீரியல் டைரக்டர் வந்து ரொம்ப கண்கலங்கி பேசியிருக்கிறாரு. எங்கள் மொத்த டீமுமே அப்செட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கமெண்ட்டை மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க.